வர இருக்கிற இந்த ஆட்சியில மக்களுக்கு என்ன மாதிரியான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குன்றத பத்தி தான் இப்போ கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வாங்க போலாம். விஜய் முதலமைச்சர் ஆயிருக்காரு. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தாலும் அவர் வெற்றி பெற்றதுக்கு எல்லாருக்குமே நாங்கள் நன்றி சொல்கிறோம். என்னன்னா எனக்கு என்ன பண்ணணும்னா, ஒரு நாள் முதல்வன் படம் எடுத்தாங்க இல்லையா, அந்த மாதிரி அதிரடியாக ஒரு ஆக்ஷன் எல்லாத்துலேயும் பண்ணோம்னா நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவோம். ஒன்று. இன்னொன்று, நிறைய பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாரு. அதே மாதிரி இந்த ரேப் கேஸு யார் தப்பு பண்ணாலும் உடனே உடனே தண்டனை கொடுக்கணும். எதிர்பார்த்தாங்க, மக்கள் எதிர்பார்த்தாங்க. அதுபடி அவரும் வந்துட்டார். அதை விட அவருக்கு இந்த இந்த மாநிலத்தில் மட்டும் இல்லை, மலேசியா, சிங்கப்பூர், மற்ற நம்ம தமிழர்கள் எங்கெங்கே இருக்காங்க வெளிநாட்டில், அத்தனை ஓட்டும் வந்து சேர்ந்துக்குது நம்ம ஸ்டேட்டுக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவர் ஜெயிச்சதுனால. இப்போ எவ்வளோ பேர் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டாங்க. இப்போ அவர் இவ்வளோ கூட்டம்லாம் ஓட்டாக மாறுமான்னு கேட்டாங்க, மாறிடுச்சு. இப்போ நிறைய பெண்களுக்காக நிறைய இது அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. இதுக்கப்புறம் நிறைய பண்ணுவார். வந்தற்பாடு தமிழ்நாட்டு மக்களுக்கும் இன்னைக்கு எல்லாருக்கும் நல்லது செய்தால் சரிதான். அதை நாங்கள் வரவேற்கிறோம். புரிதாகட்டியா? அதே சமயத்தில் அவர் எடுக்கிற நடவடிக்கையும் இப்போ யார் யார் அவருக்கு ஒத்துழைப்பு கொடுத்துக்கிறாங்களோ அத்தனை பேரும் இன்னைக்கு அவங்களுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்கணும். ஏதோ தன்னிச்சா ஒரு முடிவு எடுத்துடக்கூடாது. அது பொதுமக்களுக்கும் பயனாகணும், அவருக்கும் பயனாகணும், கூடியிருக்கிற கட்சிங்களுக்கும் உனக்கு ஒத்துழைப்பு கொடுத்தவங்களுக்கும் நீ நல்லதை பண்ணணும்.